குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்த விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும், யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும். சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு 5ஆம் பார்வையை பார்க்க போகிறது. இதை எல்லாத்த விட எனக்கு இது அமையுமா அது அமையுமா சார், அவர் சொன்னார் இவர் சொன்னார், எனக்கு அந்த சந்தேகமாக பயமாக இருக்குது சார். நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் படல தெரியுங்களா? நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிடுவீங்க. எனக்கு கிடைக்கணுமே, கிடைக்காதனால தானே நான் அந்த பயந்துக்கிட்டு இருக்கேன். தாய் மீது அன்பு கொண்டவர், தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ எங்கேயோ ஒரு ஊருக்கு டூர் போகிறீங்க அப்படின்னா போட்டிங், நான் இண்டிவிஜுவலாக ரோ பண்ணிட்டு போகிறேன் சார் அப்படிங்கிறதுலாம் வேணாம். மிக கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருமணம் நடக்காதவர்களுக்கு நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வீடை கொடுத்துட்டு புது வீடு கட்டலாம். ஜாயிண்ட் வெஞ்சரில் உங்களுக்கு பணமும் வரும், வீடும் வரும், எல்லாம் கரெக்டாக. ஆனால் நல்ல ஆளாக பார்த்து கொடுங்க. ஏன்னா வழக்கு வியாஜ்யம் ஒரு 80% முடிச்சுட்டு அவர் விட்டுட்டு போட்டார் சார் அப்படின்னா, ஆகவே நீங்கள் ரொம்ப அன்பான மனுஷன், உங்களை ஏமாற்றலாம் அப்படின்னு இருப்பாங்க. சனி செவ்வாய் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பொது வாகனங்களை நீங்கள் உபயோகப்படுத்துறது, ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு அப்படின்னு நீங்கள் உபயோகப்படுத்துறது நல்லது. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், பிஸ்னஸில் அவரை பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஜாதகமே இப்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆகவே வருமானங்கள் கூடும். பழைய கடன்கள் தீர்ந்தால் கூட வீடு வாங்கிறதோ, வாகனங்கள் வாங்கிறதோ, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையிறதோ, கணவன் மனைவி உறவு மேம்படுறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும். உற்றார் உறவினர் வருமானங்கள் அவங்களாலையும் வரும், அதே நேரத்தில் செலவும் இருக்கும்.
மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு எதிர்கொண்டால் சிறப்பான ஆண்டாக பராபவ வருஷம் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.